வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி முட்டையில் வந்து விட்டமின்ஸும் கால்சியமும் ஜாஸ்தியாக இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான். நம்ம கீரை சேர்க்குறதுனால கருவேப்பிலை சேர்த்தா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட வதக்கிடலாம். வெங்காயம் இதுக்கு வந்து நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் நிறையவும் போடுங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு அதை லைட்டாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். இது கூட காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வந்து கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அது லைட்டாக வதக்க ஒரு லேயராக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வதங்கினாலே போதுங்க. இது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை வந்து நான் இன்றைக்கி 3 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது கூட லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். முருங்கைக்கீரையை டைரெக்டாக எண்ணெயில் வதக்கணுன்னா ஒரு மாதிரி நறுச்சுன்னு இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யாமல் கீரையை எப்போயுமே லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அதனால் கீரை கண்டிப்பாக வேக வச்சு சாப்பிடுங்க. அதுவும் லைட்டாக தண்ணி தெளித்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு சாப்பிடுங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கீரையை வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீரை வந்து ஒரு 95% அளவு நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியெலாம் வற்றிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி எதுவுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இப்போ தண்ணி வந்து ஒரு 5% அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ காமிச்சேன்ல அந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். இது கூட 4 முட்டை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். முட்டையோட குவான்டிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாற்றிக்கலாம். நிறைய முட்டை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரை லைட்டாக மாய்ஸ்டராக இருக்கும்போது நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா தான் கீரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. இல்லைன்னா முட்டை தனியாக கீரை தனியாக உதிரியாக வந்துடும். அதனால் கீரை மாய்ஸ்டராக இருக்கணும், கொஞ்சமாக தண்ணி இருக்கணும் அதில். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கீரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா முட்டை வந்து பாத்திரத்தில் ஒட்டி வரும். சீக்கிரமே ஒரு மாதிரி நறுன்னு ஆகிடும். கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையும் கீரையும் லைட்டாக மெதுவாக பரட்டி விட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு பரட்டுங்க. நல்லா உதிரியாக கீரையும் முட்டையும் சூப்பராக வந்துடுங்க. இந்த டேஸ்டான முருங்கைக்கீரை முட்டை பொரியலை, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முட்டை பொரியலை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டோட காரக்குழம்பு கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குங்க. பசங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி கீரை பொரியல் வச்சு செய்து கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.